அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சூப்பரான ஜிலு ஜிலு குளு குளுன்னு நல்லா பாதாம் மில்க் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 15 பாதாம் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் தோலை உரிச்சு எடுத்துட்டு அது கூட காசி ஆற வச்ச பால் 2 ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து நமக்கு தேவையான நட்ஸு, நான் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸு, வால்நட்ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இருந்தது 3 இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தனியாக அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் சொல்லியிருந்தேன், அது கூட தண்ணி தான் ஊற்றி நான் கலந்து வச்சேன். உங்களுக்கு வேணால் பால் கூட ஊற்றிக்கலாம். நான் பால் ஆல்ரெடி அங்கே காய்ச்சி நிறைய வச்சதுனால எனக்கு வேணாம், தண்ணியே போதும்னு சொல்லிட்டு கலந்து வச்சுட்டேன். நல்லா பால் கொதிச்சுட்டு இருக்கும் போதே இந்த கலந்து வச்ச தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்துக்கோங்க. அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் திக்னஸ் ஆகிடும். இது கூட வந்து மில்க் மேடையும் போட்டேன். மில்க் மேட் மட்டும் ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக கொடுக்காது. இது கூட வந்து கண்டிப்பாக நம்ம சுகரும் போட வேண்டியது இருக்கும். நான் மில்க் மேட் சும்மா ஒரு திக்னஸ்க்காக போட்டேன். இது கூட வந்து அரைச்சி வச்சிருந்த பாதாம் இது அதையும் போட்டுட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலந்து கொடுத்துட்டு 2 பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சு ஆற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த நட்ஸு குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையும் அது கூட போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா சில்லுன்னு இருக்கும். சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸும் அப்படியே இருக்கும். அதில் எந்த குறையுமே இருக்காது. அப்படியே எடுத்து ஒரு சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கா எடுத்து தான் குடித்தோம். ஏன்னா நான் அது வைக்கும்போதே 12 மணிக்கு தான் வச்சேன்னா, ஒரு 3 மணிக்கா எடுத்து அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக சும்மா அந்த பாதாம் ஸ்லைசரில் போட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி மேலே டெக்கரேஷன் போட்டு அதை எடுத்து குடிச்சும் பாருங்க. ஆஹா! அப்படி இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும்.